இன்று ஜூன் 30 இன்றைய இறைவார்த்தை இயேசுவை நம்மை நோக்கி அழைக்கிறோமா அல்லது இயேசுவிடம் நாம் நெருங்கி செல்கிறோமா? இயேசுவே எங்களுக்கு நீர் வேண்டாம், எங்களை விட்டு போய்விடும் என்று ஆண்டவர் இல்லாத அருளற்ற வாழ்க்கை வாழ்வதில், பாவத்திலே இருந்து அதிலே மூழ்கி நாம் அழிந்து கொண்டிருப்பதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இன்றைய தேவ செய்திக்குள் உங்களை அழைத்து செல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலே இன்று புதன்கிழமை ஆண்டவர் வல்லமையோடு தன் தந்தை சூசையப்பர் வழியாக அருள் செய்கின்றதை தியானிக்கின்ற நாள் கனவின் புனித சூசையப்பர் நவநாள். இன்றைய திருப்பலியிலே உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கலிலேயாவின் அக்கறைக்கு போகிறார். அது புறவினத்தார் வாழ்கின்ற பகுதி. அங்கே கதரேனர் மக்கள் வாழுகின்றனர். இந்த புறவினத்தார் என்று சொல்லுகிற பகுதியும் அக்கறைக்கு செல்கின்ற பகுதியும் அல்லது அந்த பக்கத்திற்கு அவர் போவதும் நம் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற, நம் வாழ்க்கையில் பாவப்பட்டு அழிந்து கிடக்கிற அசிங்கமான அசுத்தமான நம் வாழ்வின் மறுபக்கத்திற்கு ஆண்டவர் வர விரும்புகிறார். நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார், நம்மை சொஸ்தப்படுத்த விரும்புகிறார், நம்மை புனிதப்படுத்த விரும்புகிறார், நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஆகவேதான் அந்த புறத்திற்கு, கலிலேயாவின் அந்த பகுதிக்கு, புறவினத்தார் வாழுகின்ற பகுதிக்கு, அந்த பகுதி அசிங்கமானதும் அங்கே கல்லறைகளும் அங்கே தூய்மையற்றதும் இருப்பதனால் அந்த பகுதிக்கு அங்கு போவதையே பாவமாக கருதிய யூத மக்கள். ஆனால் இயேசு அங்கும் செல்கிறார். கதரேனர் மக்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று செல்கிறார். அப்படி நுழைகிற போதே அங்கே கல்லறைகளிலிருந்து பேய் பிடித்த இருவர் இயேசுவை நோக்கி வந்து, தாவீதின் மகனே இயேசுவே, நாசரேத்து இயேசுவே, எங்களை அழிக்க வந்தீரோ, குறித்த காலம் வருவதற்கு முன்பாகவே எங்களை அழிக்க வந்தீரோ என்று இயேசு அவர்களை விடுவிக்க, இயேசு அவர்களை புதுப்பிக்க, இயேசு அவர்களை பரிசுத்தப்படுத்த, இயேசு அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக்க, அவர்களுக்கு முழுமையாக எல்லா மக்களோடும் அவர்கள் சென்று கல்லறைகளில் வாழாமல் மக்கள் வாழும் பகுதியில் மகிழ்ந்து மற்றவர்களோடு கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு வாழ்வளிக்க வருகிறார். ஆனால் தீய ஆவி பிடித்திருந்த அவர்கள், தீமைக்குள் பழகி போயிருந்த அவர்கள், பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த அவர்கள் தங்களையே அவர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டு அசுத்தத்தில் வாழ்ந்தால் அந்த பகுதியில் வருகிறவர்களை எல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்துவதும் பயமுறுத்துவதும் அச்சப்படுத்துவதும் தாக்குவதுமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கொடியவர்களை கடவுள் விடுவிக்க வருகிறார். ஆனால் அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அப்படி கல்லறையில் வாழ்கின்ற அந்த சமூகத்தைச் சேர்ந்த அந்த கெதரேனர் மக்கள் எல்லோரும் தங்கள் பன்றிகள் அழிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். பன்றிகளுக்குள் பேய்களை ஓட்டி இவர்களை விடுவித்த இயேசுவை கொண்டாடுவதற்கு பதிலாக எங்கள் ஊரை விட்டு தயவு செய்து போய்விடும் என்று இயேசுவை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமாக சொல்கிறது. நம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்திலே ஆளப்படவில்லை என்றால், இறை வார்த்தை வாசிப்பதிலே ஆளப்படவில்லை என்றால், ஆண்டவரோடு நெருங்கி செல்வதிலே நாம் பழகவில்லை என்றால், ஆலயத்திற்கு செல்வதிலே இன்பம் காண்கிறவர்களாக இல்லை என்றால், நாம் அதிகாலை எழுந்தவுடன் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்கிற தேவ பிள்ளைகளாக பழகவில்லை என்றால், நம்மிலே இந்த தீய தன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்கு நன்மை இல்லையோ அங்கு தீமை இருக்கும், எங்கே ஒளி இல்லையோ அங்கு இருள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் வாழ்விலே நம்மை நிறைத்து கொண்டிருக்கவில்லை என்றால், சொட்டு சொட்டாக கடவுளுடைய அருள் நமக்குள் பொழியப்பட ஜெபம், தபம், தானம், விவிலியம் வாசித்தல், ஜெபமாலை ஜெபித்தல், ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தல், ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ முயற்சித்தல், அன்பை ஒழுகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், மன்னித்தல் போன்ற கிறிஸ்தவ புண்ணியங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகவில்லை என்றால், நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை எதிர்க்கிறவர்களாக, கடவுளை வேண்டாம் என்று சொல்கிறவர்களாக, கடவுளை எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிற அந்த பேய் பிடித்தவர்களுக்கு இணையாக நாம் மாறிவிடுவோம். அந்த பேய் பிடித்த நிலையிலே அவர்கள் படுகின்ற துயரில்தான் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று பல பேர், நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், பல நண்பர்கள் என்னிடம் சொல்கிறார்கள், விவிலியத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தவுடன் கொட்டாவியும் தூக்கமும் வருகிறது. ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் கொட்டாவியும் தூக்கமும் வருகிறது. ஜெபிக்க முடியவில்லை.
விவிலியம் படிக்க முடியவில்லை, கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார முடியவில்லை, கொஞ்ச நேரம் நற்கருணைக்கு முன்னால் இருக்க முடியவில்லை. நாம் வேகமாக வேலை செய்வோம், பிஸியாக இருப்போம், தூக்கமே இல்லாமல் வேலை செய்வோம், இரவெல்லாம் வேலை செய்வோம். ஆனால் நற்கருணைக்கு முன்னால் அல்லது திருப்பலியில நம்மால் நிம்மதியாக கண் விழித்து முழு கவனத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய மறையுண்மைகளை தியானிக்க நம்மால் முடியவில்லை என்றால் நாம் ஆண்டவரை நம்மிடமிருந்து அகற்றி வைத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களிடம் வர வேண்டாம், நாங்கள் இப்பொழுது இந்த பாவத்தில், இந்த சூழ்நிலையில் சுகமாக இருக்கிறோம், இந்த உலக இன்பத்தில் மகிழ்ந்து இருக்கிறோம், நீர் எங்களிடம் வந்துவிட்டால் நாங்கள் இந்த உலக இன்பத்தின்படி, உலக போக்கின்படி வாழ முடியாது, எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்வதனால்தான் ஒரு சில வேளைகளில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ கோயிலுக்கு வருகிற போது, விரும்பியோ விரும்பாமலோ நாம் விவிலியத்தை படிக்கிற போது, விரும்பியோ விரும்பாமலோ குடும்பத்தில் ஜெபமாலையை சொல்லுகிறவர்களோடு சேருகிற போது நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. பராக்குகள் வருகிறது, தூக்கம் வருகிறது, கெட்ட ஆவிகள் வரும்போது கொட்டாவி வந்து தூங்கி வழிகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற செய்தி என்ன? எபேசியருக்கு எழுதிய 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை தேவ பிள்ளைகளே, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் போராடுகின்ற சக்திகள், தீய சக்திகள், இந்த உலகத்தில் இருக்கிற தீய அதிகாரம் மிக்கவர்கள், இவர்களை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஆயுதம் நமக்கு இருக்க வேண்டும்? நாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலக சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை, அவற்றை கொண்டு குதர்க்க வாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலைதூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு கீழ்ப்படியாதவர்கள் யாவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறது வேதவசனம். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். இன்றைய பதிலுரை பாடலிலே ஏழை ஆண்டவரை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவன் குரலுக்கு செவி சாய்த்தார் என்று படிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நாம் இந்த உலகத்தில் தீய ஆவிகளை, தீய சக்திகளை, பாவத்தை, பாவத்தின் பலன்களை, யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரியும் கர்ச்சிக்கும் சிங்கம் போன்ற தீய ஆவியிடமிருந்து நாம் வல்லமை பெற வேண்டும் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்வோம், நம் ஆண்டவர் இயற்கையின் மீது, இயற்கை சீற்றங்களின் மீது வல்லமை கொண்டவர் என்பதை அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டதில் பார்க்கிறோம். நோய்களையும் பேய்களையும் ஆண்டவர் அடக்கியதை, நோயாளிகளை குணப்படுத்தியதிலும், பேய்களை விரட்டியதிலும், இறந்தவனை உயிர் பெறச் செய்ததிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு சாத்தானுடைய பிடியிலிருந்து மிகவும் கொடுமைப்பட்ட இருவரை, அவர்களிடமிருந்து ஆவியை விரட்டி விடுதலை அளிக்கிற இயேசுவை பார்க்கிறோம். அந்த இயேசு ஆண்டவரை அணுகிச் செல்ல நமக்கு ஆற்றல் வேண்டும். நமக்கு அதற்கு அந்த ஆற்றலை தருகின்ற உண்மையான தன்மை நாம் மத்தேயு நற்செய்தியில் படிக்கிறோம், ஜெபமும் தபமும் தான். ஜெபத்தின் வழியாகவும் தபத்தின் வழியாகவும் ஆழமான விசுவாசத்தின் வழியாகவுமே நம்மால் தீய சக்திகளை எதிர்த்து ஆண்டவருடைய அருளில் வாழ முடியும் என்ற செய்தியை சொல்கிறது. இதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இருக்கிறவர் கனவின் புனித சூசையப்பர். அவர் தீய சக்திகளை எதிர்த்து, ஏரோதுவையே எதிர்த்து, தன் திருமகன் இயேசுவையும் அன்னை மரியாவையும் காப்பதற்கு அவருக்கு ஆண்டவருடைய அருள்கரம் இருந்தது. கடவுளுடைய திட்டத்தை தேடுவதில்லை, இந்த உலக திட்டத்தின்படி, உலக மாயையின்படி, உலகம் சொல்லுகின்ற நியாயத்தின்படி, இந்த உலகத்தின் குதர்க்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, இந்த உலக போதனைகளை எல்லாம் எறிந்துவிட்டு, எனக்கு ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய போக்குதான் எல்லாம் என்று இருந்தவர் அந்த சூசையப்பர். அவர் வல்லமை மிக்கவராக இருந்தவர். வானக தந்தையைப் போல சூசையப்பர் இயேசு என்ற கடவுளுடைய மகனுக்கு தகப்பனாக இருந்தவர். உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருந்து, நம் குடும்பத்தின் தலைவராக இருந்து, கனவின் புனித சூசையப்பர் நம்மை எல்லாம் இயேசுவிடம் இட்டு செல்கிறவராக, நம்மை எல்லாம் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு செல்கிறவராக, நம்ம எல்லாம் இயேசுவிடம் வர, இயேசு நம்மோடு தங்க. அன்று எம்மாவூஸ் சீடர்கள் மாலை நேரம் ஆயிற்று, நாங்கள் இருளில் இருக்கிறோம், எங்களோடு தங்கும் என்று சொன்னது போல நாம் சொல்லுவோம், கெதரேனன் மக்களைப் போல எங்களை விட்டு போய்விடும்,
தயவு செய்து எங்களை விட்டு போய்விடும் என்று இயேசுவை பார்த்து கெஞ்சாதவர்களாக எங்களோடு இரும். எங்கள் வாழ்வை அருளால் நிரப்பும், எங்கள் வாழ்வை அதிசயங்களால் நிரப்பும். நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பொருளாதார பிடிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று ஏழை ஆகிய நாம், இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லாத ஏழைகள் நாம் இறைவனை நோக்கி கூக்குரலிடுவோம். ஏழையின் குரலை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதிப்பார். கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே கனவின் புனித சூசையப்பரை நினைவு கூறுகின்ற புதன்கிழமை நவநாளிலே உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். இந்த உலகத்தில் பிள்ளைகள் இந்த பாவத்தில் அவர்கள் பாவம் என்று தெரியாமல் பாவம் தருகின்ற இந்த உலக இன்பத்தில், உலக ஆரவாரத்தில் அவர்கள் மயங்கி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உம்முடைய அருளின் கண்களை தாரும். அருள் கொண்டு அவர்கள் இந்த இருளை பார்ப்பார்களாக. இந்த உலகம் எனக்கு நிம்மதி தர முடியாது, இந்த உலக சுகம் நிலையற்றது. ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதியை, நிலையான சுகத்தை பெற நாங்கள் விடுபட வேண்டும். இந்த தீய கட்டுகள், உலகின் பிடிகள், சாத்தானுடைய பிடிகள், கடவுளிடமிருந்து விலகிச் செல்லுகின்ற, கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற இந்த உலகம் இன்று இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்குகிறது. பள்ளிக்கூடத்தில், படிப்பில், நம்முடைய வாழ்க்கையில், ஏன் இன்றைக்கு மறையுறையில் கூட கடவுளுடைய போதனைகளை அழுத்தி சொல்லுகிற குருக்களை மக்களுக்கு பிடிப்பதில்லை. தவறுகளை சுட்டி காட்டுகிற குருக்களை கடவுள் மக்களுக்கு பிடிப்பதில்லை. யாரெல்லாம் நல்ல போதனையை, நீங்கள் சரியாகத்தான் இருக்கிறீர்கள், உலகப்போக்கின்படி வாழுங்கள், இன்பமாக வாழுங்கள், கொஞ்சம் காலம்தான் இருக்கிறோம், ஏன் இப்படி வாழக்கூடாது, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செத்துப்போங்கள் என்று சொல்லுகிற, அழிந்து போகின்ற வாழ்க்கையை சொல்லுகிறவர்கள், அழிவுக்கான வழியை சொல்லுகிறவர்களை பாராட்டுகிறவர்கள், வாழ்வுக்கான வழியை, மீட்புக்கான வழியை சொல்லுகிற யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. கனவின் புனித சூசையப்புறம் அன்னை மரியாளும் பரிசுத்தமானவர்கள், கடவுளே எல்லாம் என்று வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு பாதையாக உம்மை அடைவதற்கு வழியாக இருக்கிற இவர்களை நாங்கள் பிரியத்தோடு வேண்டுகிறோம். ஏழைகள் நாங்கள் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கனவின் புனித சூசையப்பர் வழியாக இயேசுவே நீர் எங்களோடு தங்கவும், நாங்கள் உம்மோடு எப்பொழுதும் இருக்கவும், உம்முடைய அருளிலே நிலை பெறவும் நிறைய எங்களுக்கு எல்லாம் வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.